வணக்கம். உங்களை சுற்றி 1000 நிகழ்வுகள் மும்முரமாக நடந்துட்டுருக்க இந்த தருணத்தில் மோட்டிவேஷ்னல் வீடியோ அப்படின்ற இந்த பதிவை காலை இயந்திரம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரகசிய காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இந்த பதிவை கவனமாக, கூடுதல் கவனமாக அப்படியெல்லாம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சும்மா ஜாலியாகவே பாருங்க. உன் விழிகள் மூமெண்ட் அப்படின்ற இந்த சிறப்பான பதிவை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக அமெரிக்காவோட புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற, மன்னிக்கணும், அப்படி யாரையும் நம்ம அழைக்கலை, நம்ம யாரையுமே கூப்பிடல இல்லையா? அதனால் யாரும் இங்கே வரவும் இல்லை. அதனால் அதை பற்றி நானே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடவா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வருது. ஏன் அப்படின்னா, இயற்கை சூழ்ந்த இந்த உலகமும் இமை சூழ்ந்த உங்களுடைய விழிகளும் எத்துணை அழகானது, வலிமையானது அப்படின்னு இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இல்லையா? என்னது, இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எதுவுமே சொல்ல வேணாமா? அதனால் என்ன, நான் மீண்டும் உங்களுக்கு இதை பற்றி நான் நினைவுபடுத்துகிறேன். அதனால் இப்போவுமே எனக்கு ஹாப்பியாக வருது தெரியுமா? ஏங்க விழி மூமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட விழிகள் பற்றி சில வரிகள். இமை சூழ்ந்த உங்களுடைய அழகான விழிகளால் தான் நீங்கள் இந்த அற்புதமான உலகத்தை பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க. அப்படி நீங்கள் பார்க்குற, ரசிக்கிற ஒவ்வொரு காட்சியும் தான் உங்களுடைய உணர்வுகள் ஆகின்றன. அந்த உணர்வுகள் எண்ணங்கள் ஆகின்றன, சிந்தனைகள் ஆகின்றன, சொற்கள் ஆகின்றன, செயல்கள் ஆகின்றன, ஏன் உங்களுடைய வாழ்க்கையாகின்றன. அப்படின்னா இந்த விழிகளோட அருமை என்னன்னு பார்த்துக்கோங்களேன். விழியோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ விழி மூமெண்ட்டோட அருமை என்னன்னு பார்ப்போமா? விழிகள் மூமெண்ட்டை 5ஆ பிரிக்கலாம். அதில் முதல் இடத்துல இருக்கிறது உன் விழிகள் மூமெண்ட். உன் விழிகள் மூமெண்ட் அப்படின்னா எஸ், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச லவ் மூமெண்ட் அப்படிதான். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அவதார் மூவியை சொல்லலாம். எதனால் அவதார் மூவி அப்படின்னா, லவ் எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்றத ரொம்ப பவர்ஃபுல்லாக அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவதார் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போவார். ஆனால் உண்மையாக அந்த ரோல் பண்ண வேண்டியது, அந்த ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது அவருடைய பிரதர். அவர் பண்ணிட்டு அது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இதுவே ஹீரோ பண்ணும்போது அது என்ன ஆகுனா ரியல் லவ் ப்ரோக்ராமாக இருக்கும். இதுதாங்க லவ்வோட பவர். இதுதான் என்ன அப்படின்னா, அவர் பாட்டுக்கு இருப்பார், அவரோட இடத்துல அவர் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அந்த லவ் என்ன பண்ணுன்னா அவரை எடுத்துகிட்டு போய் அவரோட லவ் கிட்ட வைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் சேரத்துக்கான எல்லா காரணங்களையும் காரணிகளையும் உருவாக்கும். இந்த காதல் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்னு இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் காதல்னா கண்டிப்பாக சேரும் அப்படின்னு ஆணி அடித்த மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. காதல்னா கண்டிப்பாக சேரும். அந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படத்திலேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 2வது இடத்துல இருக்கிறது மலர்விழி மூமெண்ட். மலர்விழி அப்படின்னா எந்த பெண்ணையும் குறிக்கிற வார்த்தை இல்லை, அதாவது பொருளை குறிக்கிறது. பொருள்னா மீனிங்கை குறிக்கிற வார்த்தை. ஒரு மொட்டு மலராகிறதா அதோட முழுமையை குறிக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம அந்த மலர்வதற்கு ஒரே ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா? அதை குறிக்கிறதுனால இதுக்கு மலர்விழி மூமெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இதுக்கு உதாரணமாக நான் என்னுடைய ஒரு நிகழ்ச்சியை பற்றி நான் இங்கே சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்புனா ரொம்ப உயிர். டீம் என்ன சொல்கிறாங்கன்னா பொய் சொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். வாழ்க்கையில் எனக்கு ஒரு முறை படிப்பு தான் எல்லாமே. ஒரு முறை இல்லை, ஒரே ஒரு முறை தான் படிப்புனா எல்லாமே. இரவோ பகலோ மழையோ புயலோ எப்போவுமே எனக்கு அப்போ படிப்பு மட்டும்தான் இருந்தது. அப்படி படித்து நான் என்ன ஆனேன் அப்படின்னா, அதாவது படித்து உழைச்சி நான் என்ன ஆனேன் அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியராக ஆனேன். ஆசிரியராக ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டீச்சராக படித்து முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு உடனே வேலை கிடைக்கல. எனக்கு அப்போ மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, என் கூட இருக்கவங்க கூடலாம் நான் இருக்கும்போது பார்த்தா அவங்க கூட அவ்வளோ ஒன்றும் பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன். ரொம்ப சின்சியராக அப்படியே படிக்கணும், நம்ம எப்படியாவது படித்து இதாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கூட இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே இருந்தது.
நம்மளோட எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணோம், அப்புறம் ஏன் இது நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் நான் இருக்கும்போது அப்போதான் இந்த மலர்விழி மூமெண்ட் நடந்தது. அதாவது அந்த ஒரு கண்கள் என்னை பார்த்தது, அந்த கண்களில் நான் பட்ட உடனே, அந்த விழிகளில் நான் பட்ட உடனே என்னோட லைஃப் அப்படியே மாறிடுச்சு. எப்படி சொல்லலாம்னா, அந்த விழிகளால் எனக்கு கிடைச்சது வேலை, வெறும் வேலை அப்படின்னு சொல்லிட முடியாது. என் வாழ்க்கையில வந்து எல்லா உயர்வுமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கான உயர்வு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் மலர்விழி மூமெண்ட். 3வது இடத்துல இருக்கிறது சுட்டும் விழி மூமெண்ட். சுட்டும் விழி மூமெண்ட் அப்படின்னா இது வந்து உங்களுடைய விழிகள் பத்தினது தான். அதாவது நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விழிகள் சில பொருட்களை வந்து சுட்டி காட்டும். அந்த மூமெண்ட்டை பற்றின தான். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 36 வயதுங்கிற படத்துலேருந்து சொல்லலாம். வசந்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கல்யாண ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம். காய்கறி கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கால் வரும். அதுக்காக அவங்க மொட்டை மாடியில் வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ தான் பார்ப்பாங்க, இவ்வளோ மொட்டை மாடி இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல காய்கறி வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுதான், அதாவது உங்களோட வாழ்க்கையோட மையம் நீங்கள் தான். உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள் பக்கத்தில், உங்கள் கிட்ட, உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் எப்போவுமே பார்க்க முடியாது. எப்போ பார்க்கணுமோ அப்போ வந்து ரைட் மூமெண்ட்டில் பார்த்துருவீங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் தான் பார்க்கணும், அதுவே வந்து சொல்லாது. அதை நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த சுட்டும் விழி மூமெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 4வது இடத்துல இருக்கிறது டேஷ் விழி மூமெண்ட். அது என்ன டேஷ் விழி மூமெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இது நேர்மறை இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுனால இதுக்கு நான் பேர் வைக்கவே இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த விழி மூமெண்ட் பற்றி சொல்லணும்னா, சில பேரோட பார்வையில் நம்ம பட்டாலே நமக்கு எதுவுமே சரியாக நடக்காது. அதாவது அவங்களோட பார்வையில் இது பண்ணிட்டாலே நமக்கு வந்து அவங்க பார்வையில் பட்ட நமக்கு வந்து நல்லாவே இருக்காதுல்ல. ஐயோ இவங்கள போய் பார்த்துட்டுமே அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான ஆட்கள் நபர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நபரா நீங்க இருக்காதீங்க அப்படின்னு. நான் இதுல யாரை பத்தியும் மற்றவங்களை பத்திலாம் நான் தேர்ட் பர்சன் பத்திலாம் பேசுறதுக்காக சொல்லல. இது அதாவது உங்களை பத்தி மட்டும், நம்ம 2 பேரும் நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன், அதனால உங்களை பத்தி தான் சொல்ற மாதிரிதான் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க வந்து யாரும் வந்து ஐயோ இதுவா, இதை போய் நம்ம போய் பார்த்துட்டோமே, இதோட பார்வையில பட்டுட்டோமே நம்ம அப்படின்னு நினைக்கிற மாதிரியான இடத்துல இருக்காதீங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்று கருத்து இருக்கும். யார் கூடவாவது நமக்கு வந்து அவங்க கூட டிசிஷன்லாம் இருக்கலாம். அதுக்காக அவங்களே டார்கெட் பண்ணிட்டு, அவங்களே டார்ச்சர் பண்ணிட்டு இந்த டேஷ் விழி மூமெண்ட்டை நம்ம மாறிடக்கூடாது. அதனால இதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 5வது இடத்துல இருக்கிறது, அதாவது கடைசி இடத்துல இருக்கிறது சுடர்விழி மூமெண்ட். சுடர்விழி மூமெண்ட் அப்படின்னா இதுவும் ஒரு பெண்ணை குறிக்கிறது இல்லை, மீனிங்கை தான் குறிக்குது. அதாவது நம்ம பாட்டுக்கு இருப்போம், யாரோ ஒருத்தரோட அந்த விழிகள் நம்ம மேலே பட்டோடனே நம்ம ரொம்ப ஒளிமயமா மாறிடுவோம். நம்ம ரொம்ப பெரிய திறமைசாலியா, புத்திசாலியா, பலசாலியெல்லாம் மாறிடுவோம். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இறுதி சுற்று படத்தை சொல்லலாம். அதுல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மீன் விற்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்குமே தான் வந்து ஒரு பெரிய இது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஆனா வந்து அந்த சுடர் விழி அவங்க மேல பட்டவுடனே அவங்க என்ன ஆவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகி அவங்க வந்து மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி முடிப்பாங்க. அதாவது யாருமே செய்யாததை அவங்க நிகழ்த்தி முடிப்பாங்க. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி, அதாவது நமக்கே தெரியாது நம்ம இப்படிதான், நமக்கு இவ்வளோலாம் இருக்குலாம் தெரியாது. ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய வலிமை என்ன, பலம் என்ன எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளையும் மிகப்பெரிய நிலைக்கு, அதாவது நம்மளும் ஷைன் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயமே பண்ணுவாங்க. அந்த படத்துல வந்து சுடர்விழி மூமெண்ட்டோட இல்லாம உன்விழிகள் மூமெண்ட்டும் இருக்கும். நமக்கு அதெல்லாம் வேணாம், நமக்கு இப்போ வந்து சுடர்விழி மூமெண்ட் தான் தேவை. அதனால இதோட நம்ம வந்து இதை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அதாவது சுடர்விழினா உங்களை வந்து ஷைன் ஆக்குவாங்க, அவங்க உங்களை வந்து அச்சீவ் பண்ண வைப்பாங்க. இதுல வந்து அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. எனக்கு இந்த பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணா, இந்த பையனுக்கு இந்த ஹெல்ப் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எதுவுமே இருக்காது. நீங்க மட்டும்தான், நீங்க அந்த விஷயத்த பண்ணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா, அவங்களுடைய இலக்கா இருக்கும். அதுதான் சுடர்விழி மூமெண்ட்.